Hello friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம prawn ghee roast செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிருக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம், முழு மல்லி. 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 9-10 போல வற்றல் மிளகாய் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்க, இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுத்த பிறகு இப்போ நம்ம நல்லா ஆற விட்டு தக்காளி பழம் 1 சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சு 1/4 கப் அளவு நெய் சேர்த்துருக்கோங்க. இதுக்கு நம்ம ஆயில் சேர்க்கக்கூடாது, நெய் சேர்த்து தான் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போது 1/2 கிலோ பிரான் எடுத்துருக்கோங்க. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது நெய் கூட நம்ம ப்ரான் சேர்த்துக்கிட்டோங்க. 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். நாம் சேர்த்துருக்க ப்ரானே நமக்கு தண்ணீர் விடுங்க. இப்போ இதை நம்ம நெய்யிலேயே பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப வேக வேண்டாங்க, 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா போதும். ப்ரான் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க, சீக்கிரமே வெந்துடும். ஆஃப் குக் ஆகிருக்கணுங்க, முழுசாக வேக வேண்டாம் நெய்யில். இப்போ இந்த அளவுக்கு வெந்து இருக்கணுங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ப்ரான் நமக்கு பாதி அளவு வெந்து இருக்குங்க. மீதம் மசாலா கூட வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் ப்ரானை வேக விடக்கூடாது. ப்ரான் மட்டும் நம்ம எடுத்துருக்கோங்க. நெய் அப்படியே பேன்லேயே இருக்குது. இது கூடவே நம்ம ஆனியன் சேர்த்து வதக்கிக்க போகிறோங்க. இப்போது நம்ம 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலா சேர்த்துக்கலாங்க. வறுத்து அரைச்சோம் இல்லையா மசாலா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி பழம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணுங்க. ரொம்ப தண்ணீர் சேர்க்கக்கூடாது, வேணும்னா 1/4 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு.
இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா ப்ரான், அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ப்ரான் வதக்கிறப்போ 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ மசாலாவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதுங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வதங்கி ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கமகமன்னு நல்ல வாசமாக ரொம்ப சூப்பரான டேஸ்டான ப்ரான் கீ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.